எல்லோருக்கும் வணக்கம். முதல் உரையை கேட்டு கலைச்சி போயிருப்பீங்க. ஃபாதர் அல்வின் என்னுடைய ஒரு குரு. செமினரில் படிக்கிற நேரம் திருவிவிலியத்தில் ஒரு ஆர்வத்தை கொடுத்தவர். திருவிவிலிய ஆராய்ச்சி சம்மந்தமாக படிக்க போகிறதுக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். பைபிள் ஒரு ஆர்வத்தை கொடுத்தவர். அதை தொடர்ந்து அவருடைய மாணவராக இயேசு சீடர்களுக்கு கற்பித்த செபம் அடிக்கடி சொல்கிறது. நாங்கள் அதிகமாக சொல்லுகிற செபம், அதை பற்றி உங்களோடு இந்த வேளையில் உரையாற்றுவதை மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை அழைத்தமைக்காக என்னுடைய நண்பர் ரொனால், நாங்கள் 2 ஒருமிக்க செமினருக்கு சேர்ந்தது, ஒருமிக்க ஆர்டினேஷன் எடுத்தது. ஸோ 20 வருஷ நண்பன், நன்றியை சொல்லிக்கும் நண்பனுக்கு. ஜேசு கற்பித்த செபம் தொடக்கத்தில் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஒன்று கொண்டு வாரன். இது ஜேசு கற்பித்த செபம் அல்ல, ஜேசு கட்டளையாக கொடுத்த செபம். இதில் நான் சில கிரேக்க வார்த்தைகளை பயன்படுத்துவேன், விளங்கப்படுத்திருக்கிறார். இதில் என்ன சொன்னால், செமினரியன்ஸ் இருக்கிறீங்க, சிஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. ஆனால் எவ்வளவுக்கு சிம்பிளாக அதை விளங்கப்படுத்த முடியுமோ விளங்கப்படுத்த பயப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் இதுதான் இதில் இருக்கிற ஒரு எக்ஸஜிட்டிக்கல், ஒரு தியாலஜிக்கலாக இருக்கும், இறையியல் சம்பந்தமான இதில் இருக்கிற கருத்துக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதுக்கு. ஆகவே ஒவ்வொரு வார்த்தையையும் நான் சில வேளைகளில் கிரேக்க மொழியில் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்காக கிரேக்க மொழிகளை பேசுவேன். சில வேளை ஹீப்ரு இடையில் வரும், ஒன்றும் யோசிக்காதீங்க. ஆனால் அதை எவ்வளவுக்கு சிம்பிளாக விளங்கப்படுத்த முடியுமோ படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இது முதலாக நான் சொல்லுகிறேன், இயேசு கற்பித்த செபம் அல்ல, இயேசு கட்டளையாக கொடுத்த செபம். 2 இடத்துல இந்த செபம் கொடுக்கப்படுகிறது. ஒன்று மத்தேயு நற்செய்தியில, அடுத்தது லூக்கா நற்செய்தியில. மத்தேயு நற்செய்தியில நாங்கள் பார்க்கிறோம், தொடக்கத்திலேயே மலைப்பொழிவினுடைய ஒரு பகுதியாக கொடுக்கப்படுகிறது 6ஆம் அதிகாரத்தில் 9 - 14 வசனங்கள். ஆனால் லூக்கா நற்செய்தியில 11ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள்ல இது கொடுக்கப்படுகிறது. லூக்கா நற்செய்தியில இயேசு கொடுக்கிற செபம் வெரி ஷார்ட் பிரேயர். ஆனால் நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற செபம் மத்தேயுல கொடுக்கப்பட்ட செபம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9 - 14 சொல்லப்பட்ட செபம் லாங் பிரேயர். சென்னை பார்த்தோம் என்று சொன்னான். லூக்கா நற்செய்தியில இந்த கண்டெக்ஸ்ட் தான் வித்தியாசமா இருக்கு, ரெண்டுக்கும் கண்டெக்ஸ்ட். லூக்கா நற்செய்தியில இயேசு பணியை தொடங்கி பணியாற்றி கொண்டு போகிற வேளையில இடையில சொல்லுகிறார் இந்த செபத்தை. ஆனால் மத்தேயு நற்செய்தியில பணியின் தொடக்கத்திலேயே சீடர்களுக்கு இந்த செபத்தை கொடுக்கிறார் கட்டளையாக. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், லூக்கா நற்செய்தியில பார்த்தோம் என்று சொன்னால் சீடர்கள் ஓடி வந்து இயேசு செபித்துக் கொண்டிருக்கிறேன் கேட்பார்கள். ஜோவானுடைய சீடர்களுக்கு ஜோவான் செபிக்க கற்றுக் கொடுத்தது போல எங்களுக்கும் செபிக்க கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியில் சொல்லப்பட்ட செபம் தான் இயேசு சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த செபம். ஆனால் மத்தேயு நற்செய்தியில இயேசு கற்றுக் கொடுத்த செபம் அல்ல. மத்தேயு நற்செய்தியில் Sermon on the Mount, மலை பொழிவினுடைய இடையில வருகிறது. மலைப்பொழிவு முழுவதும் கட்டளையாக கொடுக்கப்பட்ட செபம், படிப்பினையாக கொடுக்கப்பட்ட, கட்டாயம் செய்ய வேண்டிய செபம், சொல்ல வேண்டிய செபம். ஆகவே நாங்கள் சொல்லுகிற செபம் கற்பிக்கப்பட்ட செபம் அல்ல, மத்தேயு நற்செய்தியில கட்டளையாக கொடுக்கப்பட்ட செபம். இட்ஸ் a command, imperative, ஒவ்வொரு நாளும் சொல்லப்பட வேண்டிய செபம். ஆகவேதான் தொடக்கத்தில் நான் இந்த செபத்திலே ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் உண்டு சொல்லுகிறேன். இந்த செபத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 1 - 18 வசனங்களோடு மிகவும் தொடர்புபட்டிருக்கிறது. 3 அறச்செயல்களை பற்றி பேசுவார் மத்தேயு நற்செய்தியாளர். 3 அறச்செயல்கள். முதலாவது தர்மம் செய்தல், 2வது இறைவேண்டல் செய்தல், 3வது நோன்பிருத்தல். 3 அறச்செயல்களையும் பேசுவார். அந்த 3 அறச்செயல்களில் இறைவேண்டல் கொஞ்சம் நீண்டு இருக்கிறது. இட்ஸ் லாங்கர் தென் முதல் 2 முதல் பகுதியும் கடைசி பகுதியை விட பார்த்தீங்கன்னு சொன்ன பாருங்க. 6ஆம் அதிகாரம் 5 - 15 வசனங்கள் நீண்ட பகுதியாக கொடுக்கப்படுகிறது.
ஆனால் 1 to 18 அதிகாரங்கள் கொடுக்கப்படுகிற அந்த முதலாவது வசனத்திலேயே இந்த 3 அறைச்சல்களை பேசுகிற வரையில மைய கருத்து தெளிவாக சொல்லப்படுகிறது. அது தர்மமா இருக்கலாம், செபமா இருக்கலாம், அது நோன்பா இருக்கலாம். ஒரே ஒரு மைய கருத்து தான். முதலாவது வசனம் எப்படி இருக்கிறார்? மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறைச்சல்களை செய்யாதீர்கள். மக்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த 3 காரியத்தையும் ஒரு நாளும் செய்யாதீங்க. This is the central theme of Matthew 6 அதிகாரம் 1 to 18 வசனங்கள். வெளிவேடக்காரர்களை போல மக்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நீ தர்மமோ செபமோ அல்லது நோன்போ செய்யாது. இட்ஸ் வெரி கிளியர். இந்த 3ம் தனித்தனி பகுதிகளாக இருந்தாலும் இந்த மைய கருத்தோடு இம்ப்ரெஸ் பண்றதுக்கு வெளிவேடக்காரர்கள் போ செய்யாத இந்த 3ஐயும் என்பது தெளிவாக இங்கு எங்களுக்கு காட்டப்படுகிறது. நாங்கள் இந்த இறைவேண்டல் பகுதிக்குள்ள வாரோம். ஸோ 6 அதிகாரம் 1 to 18. ஆனால் இறைவேண்டல் பகுதி 6 அதிகாரம் 5 to 15 வசனங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பகுதியில் பார்த்தோம் என்று சொன்னால் 4ஆக பிரிக்கலாம் இந்த இறைவேண்டல் பகுதியை. முதலாவது 5 to 6 வசனங்கள் வெளிவேடத்தனமான இறைவேண்டலை மறுத்தல். வெளிவேடரை போல நீ செபிக்காத என்று மறுக்கிறார். 2வது பகுதி 7 to 8 இறை வசனங்கள் பிற இனத்தவர் கொண்டுள்ள பிழையான கருத்து, செபம் பற்றி பிற இனத்தார் கொண்டிருக்கிற பிழையான கருத்தை அவர் கண்டிக்கிறார். 3வது இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு நீ இப்படித்தான் செபிக்கணும் என்று சொல்லி கட்டளையாக கொடுக்கிறது. நான் இதை கற்பிக்கிறது போட்டுக்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் அப்படி தான் பழகி இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தியில் கற்பிக்கிறது இல்லை, லூக்கா நற்செய்தியில் நாங்கள் கற்பிக்கிறது, மத்தேயு நற்செய்தியில் கட்டளையாக கொடுக்கிறது. 4வது பகுதி 14 to 18 மன்னிப்பு பற்றிய படிப்பினை. இந்த செபத்தை தொடர்ந்து மன்னிப்பு பற்றி பேசுவார். இந்த 4 பகுதிகளை இந்த செபம் உள்ளடக்கி இருக்கிறது. முதலாவது வெளிவேடக்காரரின் இறை வேண்டலை மறுத்தல். அதில் ஒரு வசனம் போகிறது, ஊக் எஸ்எஸ்தே ஹோஸ் ஹொய் உப்போக்ரிதாய். உப்போக்ரிதாய்ன்னு சொன்னா என்னட்டு பார்ப்போம். உப்போக்ரிதாய் வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். பீயிங் ஹிப்போக்ரைட் இருக்க வேண்டாம். மத்தேயு நற்செய்தியில் செபம் பற்றி கூறப்படும் இடத்தில் எல்லாம் ஒரு தந்தையோடு இருக்கிற சொல்லியிருப்பார், இந்த உறவை பற்றி பேசுவார். ஐ மூவ் பண்ணுறேன் தான் என்ன சொன்ன ஃபார் திரும்ப வரும். வெளிவேடக்காரரை போல இருக்கிறது. மத்தேயு நற்செய்தியில் பல இடங்களில் நினைக்கிறேன், மத்தேயு நற்செய்தியில் கூடுதலாக இந்த வெளிவேடக்காரர் யாரு, வெளிவேட நடத்தை பற்றி அதிகமாக கண்டிக்கிறது மத்தேயு நற்செய்தியில் அதிகமாக. இந்த இடத்துல சொல்லிக்கிறான்னு பாருங்க. 6 அதிகாரம் 2, 5, 6 வசனங்கள், 7 அதிகாரம் 5, 11 அதிகாரம் 7வது வசனம், 22 அதிகாரம் 18வது வசனம், 23 அதிகாரம் ஆல்மோஸ்ட் நிறைய வேர்சஸ். குறிப்பாக 6லையும் 23லையும் வெளிவேடக்காரரையும் வெளிவேட நடத்தையையும் கடுமையாக கண்டிக்கிறார் இயேசு. வெளிவேடக்காரர்கள் யார் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இங்க யார் அந்த வெளிவேடக்காரன் சொல்லி பரிசேயர், சதுசேயர், சட்ட வல்லுநர்களை குறிப்பிடுற அந்த இடங்கள்லாம். அதோட டிசைபிள் ஆஃப் பாரிசீஸ் அண்ட் ஹெரோடியன்ஸ், ஏரோதினுடைய சீடர்களையும் அவன் வெளிவேடக்காரர் யார் என்று சொல்லி குறித்து காட்டுகிறார். ஆனால் நாங்கள் படிக்க போகிற இந்த பகுதி, செபத்தை பற்றி இருக்கிற பகுதி 6 அதிகாரம் 2, 5, 16 வசனங்கள்ல யார் அந்த வெளிவேடக்காரர் சொல்லி ஸ்பெசிபிக்கா அவர் சொல்லவில்லை. வெளிவேட நடத்தையை குறித்து சாடுகிறார். வெளிவேட நடத்தையை குறித்து அங்கு அவர் கடந்து கொள்வதை பார்க்கிறோம். ஆகவே இந்த கிரேக்க கல்ச்சர்ல, இன் கிரீக் லாங்குவேஜ், ஹிப்போக்ரிதா என்று சொன்னால் முதலாவது கருத்து ஆக்டர், நடிகர், those who acting, no, அவங்களுக்கு பயன்படுத்துறதான் ஹிப்போக்ரிதாய். நடிகர் இருக்கிறாங்க.
ஸோ அவங்களுக்கு பயன்படுத்தப்படுறது. ஸோ ஆக்டர்னு சொன்னார், அவன் நடிப்பான், அதுக்கு பிறகு அவனுக்கும் அவனுடைய வாழ்வுக்கும் தொடர்பே இருக்காது. பிச்சைக்காரன் நடிப்பான், ஒரு லவ்வராக நடிப்பான், ஒரு ஹீரோவான படங்களை பார்க்கணும் தெரியும் தானே, அல்லது ஒரு வில்லனாக நடிப்பான், அதுக்கு பிறகு அவனுக்கு வேறாரு. இட்ஸ் அ ரெடிமேட் மாஸ்க். ஸோ ஆக்டர் ஹேஸ் நத்திங் டு டூ வித் த ரியாலிட்டி பிஹைண்ட் ஹிஸ் ரோல் ஹி பிளேஸ். அவனுக்கும் அவன் பிளே பண்ணுற ரோலுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. ஆகவே இதுதான் முதலாவது அர்த்தம், ஹீ இஸ் an ஆக்டர். ரெண்டாவது எல்எக்ஸ்எஸ் என்று சொல்ற செப்துவாஜின் டெக்ஸ்ட், பழைய ஏற்பாட்டு ஹீப்ரூவில் எழுதப்பட்டதை கிரேக்க மொழியில் எழுதின அந்த எல்எக்ஸ்எஸ், கிறிஸ்துவுக்கு முன் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டு எழுதப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டில் ஹிப்போக்ரித்தா என்று சொல்வது யார் என்று சொன்னால் காட்லெஸ் பர்சன், கடவுள் பயமே இல்லாத மனிதர்கள் தான் இந்த வெளிவேடக்காரர்களாக கருதப்படுகிறார்கள். கடவுள் பயமே இல்லை. நிறைய பேர் அப்படி தான் இருக்கணும். என்று சொன்னால் பாசோயர் கோயிலுக்கு போனால் சில வேளை அந்த அந்தோனியா இருக்குது, அந்த பெயிண்டெல்லாம் போயிருக்கும் தொட்டு கும்பிட்டு. கடவுள் பயம் இல்லைன்னா கடவுள் பக்தி இருக்குது. உள்ள நாடு செல்வங்களை தொட்டு கும்பிடுறது இல்லையா, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கடவுள் பயம் இல்லாத ஒரு, அவங்களுக்கு சொல்கிறது வெளிவேடக்காரர்கள்னு சொல்லி இந்த மொழியில். அடுத்தது மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னால் அழகாக இருக்கிறது. முதலாவது தர்மம் செய்கிற பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் தர்மம் எப்படி செய்யக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று தர்மம் செய்யாதே, டோன்ட் டூ இட், பொய்யேயோ. ஆனால் நீங்கள் செபிக்கிறத பார்த்தோம்னு சொன்னால் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்ற, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். பீயிங் வெளிவேடக்காரர் போல் இருப்பது வெளிவேடக்காரர் போல் நடிப்பதை விட ஆபத்தானது. இட்ஸ் மோர் டேஞ்சரஸ் ஆஃப் பீயிங் ஹிப்போக்ரிட் தென் டூயிங். ஆகவே நீ செபிக்கிற நேரம் நீ வெளிவேடக்காரரை போல் இருக்காது. அதுதான் கடுமையாக சாடுகிறார். ப்ரொஹிபிஷன் இஸ் நாட் அபவுட் டூயிங் லைக் ஹிப்போக்ரைட்ஸ் பட் பீயிங். அதான் நாங்கள் சொல்லப்படுகிற வசனம். இந்த இதில் அங்கே பார்த்தீங்கன்னா பொய்யையோ செய்கிறது, இங்கே பார்த்தீங்க கிரிக்கில் பயன்படுத்துகிற ஊக் எஸ்எஸ்தே இருக்கிறது, நீ வாழ்றது அப்படியே, அதையும் அவர் சாடுகிறார். செபிக்கிற நேரம் நீ இந்த மாதிரி இருக்காத, அதையாவது நம்ம மன்னிக்கலாம். நீ வெளிவேடக்காரர் போல தர்மம் செய்யறதையாவது நம்ம மன்னிக்கலாம். ஆனால் நீ வெளிவேடக்காரர் போல செபிக்கிறதுல இருக்காது, இப்படி இருக்காது. இட்ஸ் டேஞ்சரஸ். மக்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் இறைவேண்டல் செய்யாதீர்கள் இல்லையா, டு இம்ப்ரெஸ். இப்படி செபிக்கிறது தேவையா? நீங்கள் பார்க்குறோம் இல்லையா, கோயிலுக்கு வந்து மக்கள் பார்க்குறதுக்காக செபிக்கிறது, கோயில் காரியங்களை செய்கிறது, கோயிலே திருடான்னு சொல்லி பேர் எடுக்கிறது, அல்லது எங்களுடைய கோயில்களும் எங்களுடைய வீதியோரங்களும் செபிக்கிற இடங்களும் மக்கள் பார்க்க வேண்டும், இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும். இட் பிகம்ஸ் என்ன சொல்கிறது, நாடக மேடை. வெளிவிடக்காரர்கள் செய்தது போல நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் அது நாடக மேடைகளாக போகும், மற்றவங்களுக்கு ஷோ காட்டுறதுக்கு, டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. அவங்களுடைய செபங்கள் இப்படி இருக்கக்கூடாது, வெளிவிடக்காரர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முதலாவது சொல்லுகிறார். இரண்டாவது பகுதிக்கு போவோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? மறைவாழ்வுள்ள உங்கள் தந்தையை நோக்கி மன்றாடுங்க. God who is in hidden. Now you go, போயிட்டு உள்ளறை அடைத்து கொண்டு நீ மறைவாய் செபி. மறைவாய் இருக்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்கு. முதலாவது வந்து ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இன் தி ஃபாதர், கம்ப்ளீட் ட்ரஸ்ட். முழுமையா நம்பிக்கையோடு நீ மறைவாய் இருக்கிற தந்தையை போய் நீ மன்றாடு. இரண்டாவது இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், தந்தைக்கு மகனுக்கும் உள்ள ஒரு உறவினுடைய அனுபவம். இது மட்டும் இருந்தால் போதும். நீ வெளிவிடக்காரரை போய் போல நீ செய்ய வேணாம் இல்லையா. சுப்பீரியர் பார்க்கணும், அல்லது ஃபோமேட்டர் பார்க்கணும், அல்லது ரெக்டர் பார்க்கணும். சில பேர் குந்திட்டு இருப்பீங்க, நம்ம மண்டித்தியானங்களுக்கு ரெக்டரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அல்லது ஃபோமேட்டரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. தேவையில்லாத காரியங்க. யூ ஹாவ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். அதெல்லாம் அவங்க தான் இந்த நடிகர்கள், ஆக்டர்ஸ், காட்லெஸ் பர்சன்ஸ். பீயிங் ஹிப்போக்ரிட்ஸ் தென் டூயிங். டோன்ட் டூ தட். பிறையினத்தார் ஒன்று வந்து வெளிவேடக்காரர் கொடுக்க பிள்ளையான. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பிறையினத்தார் சபை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். அடுத்தாக
பிறையினத்தார் பிழையான கருத்துக்களை வச்சிருந்தாங்க. இந்த ஜென்டாயில்ஸ் பிழையான கருத்துக்களை வச்சிருந்தாங்க செபம் பற்றி. முதலாவது அழகான வார்த்தை, பிற இனத்தாரை போல பிதட்ட வேண்டாம். பதா லொகேயோ, பதா லொகேயோ. ஒரே ஒரு தடவை இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்க மட்டும்தான் பயன்படுத்துகிறார் மத்தேயு நற்செய்தியாளர். பதா லொகேயோ சொல்லுவார்கள், கபாக்ஸ் லெகோமேனோன். ஒரு தடவை மட்டும் பார்த்து ஏதோ ஒரு முக்கியத்துக்கு அந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்கணும். ஆகவே எங்களுடைய செபங்கள் பிற இனத்தாரை போல பிதற்ற செபங்களாக இருக்கக்கூடாது. பிதற்ற செபங்களாக இருக்கக்கூடாது. பிதற்றன்னு சொன்னா அதுக்கு அடுத்த அர்த்தம் கொடுக்கிறார் மத்தேயு நற்செய்தியாளர். மிகுதியான சொற்களை மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலம் இறைவனுடைய ஆசையை பெற முடியும் என்று நம்புற ஒரு எண்ணம். பிதற்றா தான். இன்னைக்கு யாரும் கேட்டாங்க, நாங்கள் ஸ்பான்டேனியஸா போய் கோயிலில் செம்ம சொல்லிடா, கடவுளே குழம்பிறவர் என்னத்துக்கு நீ செபிக்கிறாங்க. சில பேர் செபம் சொல்லுவாங்க, தொடங்குவாங்கன்னு ஒரு 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 அந்த ஃபுல் ஸ்டாப் பேப்பர் முழுக்க ஒரு மன்றாட்டா இருக்கு, அது கடவுளே குழம்பிடுவார். பிதட்டுறது பதாலோகியோ, பிதட்டவனா சொற்களை நீ அடி. இன்னும் உனக்கு கடவுளுக்கும் உனக்கும் ஒரு தந்தை மகன் உறவு இருந்தா நீ ஏன் போய் நின்றுட்டு இந்த மாதிரி போய் கெஞ்சி இது பண்ணி கொண்டிருக்கிறாய். கண்டிக்கிறார் மத்தேயு நற்செய்தியில செபத்தை கண்டிக்கிறார். பிதட்டாத போய் நின்று லிட்டர்ஜிக்கலி திருவிவிலிய வழிபாட்டு முறைப்படி எங்களுடைய இந்த மன்றாட்டுகள் எல்லாம் இட் ஷுட் பி வெரி ஷார்ட். திருச்சபைக்காக மன்றாடுகிறோம், திருச்சபை ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். இங்கே பார்த்தா கடவுளை குழம்புறாரு அந்த பிள்ளை என்னதுக்காக மன்னிட்டு மன்றாடுது. ஏன்னு சொன்னா அவ எங்களுடைய சபங்கள்லாம் பதா லொகேயோ பிதற்ற சபங்களாக இருக்கிறது. அது பிழையினத்தார் கொண்ட பிறையினத்தார் தான் அப்படி செய்வாங்க. நாங்கள் பிறையினத்தார் இல்லை, கடவுளுடைய பிள்ளைகள் அப்படி செய்ய முடியாது என்பது தான் இங்கே சொல்லுகிறார். மிகுதியான சொற்கள் இது பழைய ஏற்பாடு இருக்கு, பழைய ஏற்பாடு செய்தார்கள். இங்கே பாருங்க, பழைய ஏற்பாடுல இந்த மாதிரி செய்தார். சொற்களை அடிக்கொண்டு முதலாவது அரசர் 18ஆம் அதிகாரம் 26 29, எசாயா 1:15, சீராக் 7:14 இந்த மாதிரியான சபம் இருந்திருக்கு பழைய ஏற்பாடுல. கண்டிக்கிறார் அதை. ஸோ இந்த பதா லொகேயோக்கு சில கருத்துக்களை வச்சிருந்தாங்க. சில விவிலிய அறிஞர்கள் 3 கருத்துக்கள் சொல்றாங்க. இந்த வசனம் இதில் பயன்படுத்துறது இப்படி தான். பதா லொகேயோன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி, முதலாவது லீடர் ஸ்காட் ஜோனஸ் சொல்லுகிறார், சேயிங் திங்ஸ் அகைன் அண்ட் அகைன், ஒரே வார்த்தையை திரும்ப 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 சொல்றது. அதான் இந்த இந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக இருக்கிறது பதா லொகேயோன்ற. ஆர்டி பிரான்ஸ் சொல்லுகிறார், இட்ஸ் a magical incantations. மெஜிஷியன்ஸை நான் மாறுறது. மெஜிஷியன் என்ன செய்வாங்க, ஏதாவது சொல்லிக்கொண்டு மந்திரங்களை ஊதிக்கொண்டு அந்த விளையாட்டு தான். கோயிலில் போய் நின்று பிதட்டுனான்னு சொன்னா யூ ஆர் லைக் அ மெஜிஷியன். மெஜிஷியன் வேலை பார்க்கறது. மூன்றாவது குன்றை சொல்லுகிறார், இந்த பிரைனத்தாருடைய கலாச்சாரத்தில் எப்படின்னு சொன்னா they worship many gods concept, no divinity. அதுல நிறைய பெயர்கள் எழுதி வைப்பாங்க, நிறைய கடவுளுடைய. அந்த லிஸ்ட் அப்படியே வாசித்து கொண்டு போற நேரம் ஏதாவது ஒரு செபம் கேட்கும் என்று சொல்லுகிற ஒரு நிலை. அப்படி அவர்கள் அந்த ஏதாவது ஒரு கடவுளாவது தங்களுடைய இதை கேட்பாருன்னு சொல்ல. அதான் இந்த வசனம். அப்படி இருக்கக்கூடாது எங்களுடைய செபங்கள். ஏன் இயேசு பிறையினத்தாரை போல செபிக்க வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொன்னால், கடவுள் எனக்குள்ள இருக்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப். அதான் ஃபாதர் அல்வின் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் முதல் டாக்ல. அதே தான் தீம் தான் தொடருது. எங்கள் தேவைகளை அறிந்து கொள்ளாத கடவுள் அல்ல. He is not an unknown God. He is our Father. So நீ பிதட்ட வேணாம், நீ வெளிப்படைக்காரர் போல இருக்க வேணாம். You have that intimate relationship with God as a father. இதுதான் எங்களுக்கு தேவை. Filial trust. பிள்ளை தந்தை மீது கொண்டிருக்கிற அந்த உறவு, அந்த உறவு தான் இந்த செபம். அதான் நான் தொடர்ச்சியா சொல்ல போறேன். நீங்க இப்பதான் செபத்துக்குள்ள வாரம். இப்படிலாம் செவிக்காதீங்க. இனித்தான் சொல்லி கொடுக்கிறார், இனித்தான் ஒரு கட்டளையா கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி 9:13 பார்த்தோம்னா, பிறையினத்தார் வெளிவிடக்காரர் போல நீங்க இருக்க வேணாம் சபத்துல. நீங்கள் பிள்ளைகள் தந்தையோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு. இந்த செபம் பிள்ளைகள் தந்தையோடு கொண்டிருக்க வேண்டிய உறவையும் மற்ற சகோதர சகோதரிகளோடு கொண்டிருக்க வேண்டிய உறவையும் தான் சொல்லிது, வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு உறவினுடைய செபம். தந்தையோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு,
என்னோடு வாழுகிற சகோதர சகோதரிகளோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு. இதுதான் இந்த சபத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம். முதல் இது எல்லாருக்கும் தெரியும், 6 வேண்டுதல்களை கொண்டிருக்கிறது. முதல் 3 வேண்டுதல்களும் தந்தையினுடைய பெயர், தந்தையினுடைய ஆட்சி, தந்தையினுடைய திருவிழம் அல்லது விருப்பத்தை பற்றி பேசுகிறது. 2வது பகுதி வி பெட்டிஷன்ஸ், எங்களுடைய வாழ்வை பற்றி பேசுகிறது. எங்களோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய வாழ்வை பற்றி பேசுகிறது. இதுதான் இந்த 6 வேண்டுதல்களுடைய மைய கருத்து. ஒரு சில விவிலிய அறிஞர்கள் இந்த 6வது 2ஆக பிரிக்கிறார்கள், 7ஆக பிரிக்கிறார்கள். 6th one, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தனியே உண்டாகவும் தீயோனிடம் எங்களை விடுவித்தரலும். இதை இன்னும் ஒன்றாக 7 என்று சொல்லி சில பேர் சொல்லுகிறார்கள். ஆகவேதான் நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி வெளிவடக்காரரை போலியோ பிரவினத்தாரை போல நீங்க வேண்ட வேணாம். பட் ஐ டெல் யூ whom is you, என்னுடைய சீடர்கள் என்று சொன்னால் அழுத்தம் கொடுக்கிறார். இங்கே பாருங்க, ப்ரோஸ் எயுகேஸ்தே ஹூமேஸ் என்கிற மிகவும் ஒரு ஆழமான கருத்து. இதெல்லாம் சொல்றது கட்டளையாக கொடுக்கப்படுகிறது. ஏன் அந்த ஹூமேஸ் என்று சொல்லுகிற வசனம் எப்ப கிரேக்கத்தில் பயன்படுத்தும் சொன்னால், நீங்கள் அழுத்தம் கொடுப்பதற்காக பயன்படுத்துகிற வசனம். பிறையினத்தார் இப்படி செய்யறாங்க, வெளிவடக்காரர் இப்படி செய்யறாங்க, ஆனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று அர்த்தம் கொடுக்கிறதுக்காக தான் சொல்றாங்க. நீங்கள் இப்படி செபிக்க வேண்டும், கட்டளையாக கொடுக்கிறது. இது என்னன்னு சொன்னால் இது ஒரு இம்பரேட்டிவ் கமாண்ட். அதான் சொன்னது கற்பிக்கிறது இல்லை, கட்டளையாக கொடுத்த சுபம். இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறது, நிகழ்காலத்தில் இருக்கு. ஏன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்நாள் முழுக்கவும் இது செபிக்கிறது எங்களுடைய வாழ்வினுடைய ஹெபிச்சுவல் ஆக்டாக மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் செய்கிற காரியமாக இது மாற வேண்டும் என்பதற்காக தான் இந்த செபிக்கிற இந்த வசனம் கொடுக்கப்படுகிறது. ஆகவேதான் சொல்கிறேன், இது கட்டளையாக கொடுத்த செபம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக. அதான் ஹூமேஸ் இஸ் எம்பெட்டிக் சப்ஜெக்ட். நீங்கள் செபிக்கிறவர்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும், வெளிவேடக்கார பிரயணத்தவரை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிற அர்த்தம். ஸோ இந்த முதலாவது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முதலாவது இதை பார்க்குறோம். வேண்டுதலை சொன்னடா போவேன், சரியா? நான் தான் கலைக்கிறேன், நான் தான் கூட பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. முதலாவது இது பிள்ளைகள் தந்தை மீது கொண்டிருக்கிற உறவினுடைய விசுவாச அறிக்கை. இதை பார்க்கிறோம், தந்தை தான் இங்கே முக்கியம் பெறுகிறார். பதேர், இந்த உறவில் இருக்கிற நான் தந்தையோடு கொண்டிருக்கிற ஒரு விசுவாச அறிக்கை. இந்த 6ஆம் அதிகாரம் 1-18 தந்தை தான் அழுத்தம் பெறுகிறார். ஏன்னு சொன்னால் அதுதான் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இங்கே பார்க்கிறோம், இந்த புதிய ஏற்பாட்டில் நற்செய்தி 4 நற்செய்திகளில் 170 தடவை பத்தேர் என்கிற வசனம் பயன்படுத்தப்படுகிறது, தந்தை என்கிற வசனம். உங்களுக்கு தெரியும், யோவான் நற்செய்தியில் இயேசு அதிகமாக தந்தை மகன் குறித்து பேசுவார். அதால் யோவான் நற்செய்தி கூடுதலாக இருக்கிறது, 109 தடவைகள். ஆனால் ஒத்துமை நற்செய்திக்குள்ள மத்தேயு நற்செய்தியாளர் தான் அதிகமாக இந்த தந்தை என்கிற வசனத்தை பயன்படுத்துகிறார். 63 தடவை பயன்படுத்துகிறார். அதிலையும் 43 தடவைகள் கடவுளை தந்தை என்று அழைக்க பயன்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தியில் 63 தடவை பயன்படுத்துகிறார். அதிலையும் among the synoptics மத்தேயு தான் கூடுதலாக பயன்படுத்துகிறார். அதிலையும் 43 தடவைகள் கடவுளை தந்தை என்று அழைக்கிறார். அதில் 17 தடவைகள் மலைப்பொழிவில் இந்த பகுதி இந்த செபம் வார பகுதியில் பயன்படுத்துகிறார். 5-7 அதிகாரத்துக்குள்ள 17 தடவைகள் பயன்படுத்துகிறார். நாங்கள் பார்க்கின்ற இறைவேண்டல் பகுதிக்குள்ள 10 தடவைகள் பயன்படுத்துகிறார் தந்தை என்று சொல்லி. ஆகவே இந்த செபத்தில் எது மையமாக இருக்கிறது என்று சொன்னால் ஃபாதர், பிள்ளைகள் தந்தை மீது கொண்டிருக்கின்ற உறவு ஒரு விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்க, தொடக்கத்திலேயே சொல்லப்படுகிறது, இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தை உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. திரும்ப 4வது வசனம், உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். தொடர்ச்சியா பாருங்க, மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள், உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு அளிப்பார். உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். மீண்டும் மீண்டும்
கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். பிறகு இறைவனை வேண்டும் பொழுது விண்ணுலை இருக்கிற எங்கள் தந்தையே, எங்கள் தந்தை என்று சொல்லி மன்றாடுங்கள். தொடக்கமே தான் எங்கள் தந்தை என்று தொடங்குகிறது. இதான் இந்த பிரேயர். இதுல தந்தையும் எங்கள் நாங்கள் என்பது தான் நிறைய அழுத்தம் கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செபத்தில் ஏன் இது நிறைய தடவை நாங்கள் சொல்றது, ஜேசுநாதர் தான் முதல் தடவையாக தந்தை அப்பா என்று அழைத்தாருங்க. அப்படியா? என்ன நினைக்கிறீங்க பிரதர்ஸ்? ஜேசு தான் முதலாக கடவுளை தந்தை என்று அழைத்தாரா? எனி ஐடியாஸ் இல்லை? கேள்வி இடையில கேட்டால் தெரியும். நாங்கள் பல தடவை நான் சொல்லிக்கிறேன், நிறைய பிரீச்சிங்கில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி ஏதாவது கருத்து இருக்கா? இல்லை முதல் தந்தைன்னு சொல்லி அழைச்சி செபித்தாங்களா யூத இதில்? ஏன் இந்த சபம் மிகவும் முக்கியம் பெறுகிறது? ஏன் இந்த இந்த சபம்? யார் சொல்றீங்க? இந்த சபம் இயேசு கட்டளையாக கொடுத்ததுமே முக்கியம் பெறுகிறது. அப்பா என்கிறது ஒரு அரமாயிக் வார்த்தை. இது யூத மொழியில அவர்கள் அதிகமாக பயன்படுத்தினார்கள். அவருடைய செபங்கள் இருந்தது அப்பா. கடவுளை தந்தை என்று அழைக்கிற செபம் 18 blessings அதை சொல்லுகிறவார்கள். ஷெமேனே எரே என்கிற சொல்ற 18 blessing பற்றி பேசுகிறதுல கடவுளை தந்தை என்று அழைக்கிற அப்பா என்று சொல்லி யூதர்கள் செபித்தார்கள். காதேஷ் ஹோலினஸ் என்று சொல்ற அந்த செபம், அதை செபிக்கிற வேளையிலையும் இதே வசனங்கள் அங்கே இருக்கிறது. ஆகவே இது புதுசாக இயேசு ஆண்டவர் புதுசா ஒன்று சொல்லல, யூதையில் இருக்கிறதானால் இது இட் பிகம்ஸ் யூனிக். எங்க வருதுன்னு சொன்னால் இதை கூடுதலாக தந்தை மகன் உறவுக்கு ஒப்பிடுகிறதே தான். தட்ஸ் தி யூனிக்னஸ் ஆஃப் திஸ் பிரேயர். இது ஒரு தந்தையோடு பிள்ளைகளோடு இருக்கிற விசுவாச அறிக்கை என்று சொல்றதுல தான் இந்த பிரேயர் இட் பிகம்ஸ் யூனிக் ஃபார் அஸ். ஆனால் அதுக்கு முதல் யூத செபங்கள் இருந்திருக்கு. இந்த செபம் அது மட்டும் இல்லை, கிரேக்க கலாச்சாரத்திலையும் அவர்கள் ஜேயூஸ் என்கின்ற கடவுளை தந்தை என்று அழைத்து ஜெபித்தார்கள். ஆகவே யூத மதத்தில், கிரேக்க மொழி அந்த மதத்தில் அவர்கள் அவர்களுடைய கடவுளை தந்தை என்று அழைத்தார்கள். ஆனால் இது ஏன் இயேசு கற்பிக்கிற வேளையில் இட் பிகம்ஸ் யூனிக் என்று சொன்னால், தந்தையோடு மகன் கொண்டிருக்கின்ற ஒரு உறவினுடைய அந்த இன்டிமசி, அந்த அனுபவத்தை கொடுக்கிறதால தான் இட் பிகம்ஸ் யூனிக் ஃபார் அஸ். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், 3 இடங்களில் தந்தை என்று சொல்லி இந்த பத்தேர் என்கின்ற வசனத்தை பயன்படுத்துகிறார். 2 வித்தியாசம் இருக்கு பாருங்க. இதில் ஒரு இந்த எழுத்து வித்தியாசம் இருக்கு. பத்தேர் என்று சொல்லுகிறது லூக்கா நற்செய்தியில் பயன்படுத்துகிறார். மத்தேயு நற்செய்தியில் அவர் பயன்படுத்துகிறது பத்தேர் வோக்கட்டிவ். வேற்றுமை உருவுகள் படிப்பீங்க நீங்க தமிழ்ல, வேற்றுமை உருவுகள். அதுல 8ஆம் வேற்றுமை உருவு இந்த வோக்கட்டிவ், விழிப்பு வேற்றுமை என்று சொல்லுவார்கள். அது ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் 3 விஷயத்துக்கு. தந்தை நீ அப்பா என்று சொல்லி அழைக்கிற வேளையில் ஒரு ஆச்சரியமாக நீ பயன்படுத்துற ஒரு வாண்ட அதற்கு பயன்படுத்துவது. அடுத்தது ஒரு அட்டென்ஷனை கொடுக்கிறதுக்கு, இந்த உறவு ஒரு இன்டிமேட் என்கிற ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறதுக்கு பயன்படுத்துவது இந்த வோக்கட்டிவ், விழிப்பு வேற்றுமை என்று சொல்கிறது. 3வது கடவுளுக்கும் பிள்ளைக்கும் உரிய ஒரு நெருங்கிய உறவை சொல்லுவதற்காக பயன்படுத்துது. இது இயேசு 3 தடவை இயேசு மட்டும் பயன்படுத்துகிறார். அதுவும் தன்னுடைய தனிப்பட்ட செபத்தில் மட்டும் பயன்படுத்துகிறார். ஓ ஃபாதர், ஓ தந்தை. இது இயேசு மட்டும் பயன்படுத்தியது, அவர் தன்னுடைய தனிப்பட்ட செபத்தில் பயன்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கடவுளுக்குரிய அந்த உறவை சீடர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பயன்படுத்துகிறோம் இந்த செபம். அடுத்த பார்க்கிறோம், நாங்கள் எங்கள் தந்தை என்று சொல்லி மண்டாடுறோம் இல்லையா? நான் முதல்ல ஒரு இதில் காட்டினேன், ஹேமேன். எங்களோட தமிழ் மொழிபெயர்ப்பில் குறைவாக இருக்குது. ஆனால் கிரேக் ஒரிஜினல் டெக்ஸ்டில் 9 தடவைகள் எங்கள் நாங்கள் என்று சொல்லி பயன்படுத்தப்படுகிறது. ஏன் எங்கள் தந்தை என்று சொல்லி நாங்கள் செபிக்கிற வேளையில்
நாங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கா, என் தந்தை, நான் எனக்கு மட்டும் செபிக்கிறது இல்லை, ஐ எம் பிரேயிங் ஃபார் தி என்டையர் ஹியூமனிட்டி. அதான் ஹேமேன் என்று சொல்லி இன்டர் ரிலேஷனாலிட்டி ஆஃப் த சில்ட்ரன். இன மத மொழி பேதமின்றி எல்லா மனித குலத்துக்காகவும் நான் செபிக்க அழைக்கப்படுகிறேன். அதான் இந்த இது எங்களுக்கு கடவுளை எங்கள் தந்தை என்று அழைப்பதன் வழியாக கடவுளுடைய பிள்ளைகள் என்ற குடும்பத்துக்குள், கடவுளுடைய பிள்ளைகள், நாங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்ற குடும்பத்துக்குள்ள நாங்கள் இடைகிறோம். அது மட்டுமல்ல, இந்த உறவு ஒவ்வொருவரையும் அன்பு செய்யவும் கவனித்துக் கொள்ள அழைக்கிறது. இந்த செபத்தை நான் செபிக்கிற வேளையில நாங்கள் பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தி 22:29 25 31 46 இந்த இதனுடைய அர்த்தம் பெறுகிறது. எங்கள் தந்தை என்று நாங்கள் செபிக்கிற வேளையில எல்லா மனித குலத்தோடு இணைகிறோம். அது மட்டும் இல்லை, மனித குலத்தை நாங்கள் அன்பு செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அதுதான் நாங்கள் பார்க்கிறோம், உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்தவன் மீதும் நீ அன்பு கூறுவாய் என்று சொல்லுகிறார். எங்கள் தந்தையோடு செபிக்கிற வேளையில இதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, இந்த முதலாவது மலைப்பொழிவில் சொல்லப்பட்டதும் மத்தேயு நற்செய்தியில் 5 படிப்பினைகள் கொடுக்கிறார். 5 படிப்பினைகள், 5 கிரேட் டிஸ்கோர்சஸ். அதில் முதலாவதுக்கும் 5ஆவதுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. 5ஆவது படிப்பினை எஸ்கத்தோலஜிக்கல் டிஸ்கோர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி பகுதி என்ன இருக்கும்? நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா? தாகமாயிருந்தேன், என்னை கவனிச்சாயா? சிறையில் இருந்தேன், என்னை பார்த்தாயா? நோய்வாய்ப்பிருந்தேன், என்னை பார்த்து கொண்டாயா? அந்நியனாயிருந்தேன், என்னை தேடி வந்தாயா? இந்த 5 காரியம், 5 acts of charity. இதோட இந்த செபம் நிறைய தொடர்பட்டிருக்கிறது. இதுதான் சொல்றார். ஆகவே நீ எங்கள் தந்தை என்று செபிக்கிற வேளையில நீ உனக்காக மட்டுமல்ல நீ மண்டாட போறா, எல்லாருக்காக மண்டாடுறா. நீ எல்லா மனித குலத்தை அன்பு செய்ய வேண்டும், நீ கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த எங்கள் தந்தை என்று செபிக்கிறதுனுடைய அர்த்தமாக இருக்கிறது. விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தை, எங்கள் தந்தை, விண்ணுலையில் இருக்கிற தந்தை மண்டாடுறோம். எங்கள் தந்தை விண்ணுலையில் இருக்கிற தந்தை. ஏன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தைன்னு சொல்லி மண்டாடுறோம்? ஏன்னு சொன்னால் சாதாரணமா எங்களோட இருக்கிற இந்த தந்தையில் மட்டுமல்ல, அவர் மாட்சிமை மிகு தந்தை. இஸ் a glorified and creator God. is father of all the creation. எல்லா படைப்புகளுக்கும் அவர் தந்தை. அவர் விண்ணில் இருக்கிற மாட்சிமையில் இருக்கிறவர். அவரோடு நாங்கள் உறவு கொள்கிறோம். ஆனால் அவர் விண்ணகம் இருக்கிறவர் மட்டுமல்ல, பிள்ளைகளும் விண்ணகத்தினுடைய அடையாளங்கள். நாங்கள் we are the heirs of heavenly identity of the children. எங்களுடைய விண்ணக அடையாளத்தை அதை நிறைவுபடுத்துகிறது. விண்ணில் இருக்கிற தந்தைன்னு சொல்லி நாங்கள் மண்டாடுற நேரம், நாங்கள் மண்ணகத்தில் வாழ்ந்தாலும் நாங்கள் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நாங்கள் செல்ல இருக்கிறோம். அதான் பிலிப்பியர்கள் இதை திரும்ப சொல்லுது, heirs of heaven. அதற்கு உரிமையுடையவர்கள். நாங்கள் விண்ணகத்தினுடைய வாரிசுகள் என்பதை நினைவுபடுத்துவதற்காக இங்கே வாழ்ந்தாலும் விண்ணகத்தை நோக்கி நாங்கள் செல்லுகின்ற பயணத்தில் செல்கிறோம் என்பதற்காகத்தான் இது விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தை என்று எங்களுக்கு கொடுக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உமது பெயர், 2வது, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது பெயர் தூயது என போற்றப்படுன்னு சொன்னால் இது வேறு எந்த இடத்திலையும் குறிப்பிடப்படவில்லை. அதாவது parallel text, லூக்கா நற்செய்தியில மட்டும் இந்த சபத்தை பற்றி பேசுகிறேன்னு எனக்கு சொல்றாரு தவிர புதிய ஏற்பாட்டில் வேறு எங்கேயும் உமது பெயர் தூயது என போற்றப்படுகிறது சொல்லி குறிப்பிடப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் தூய்மை கடவுளுடைய இயல்பு. No, holiness is God's nature. அதை நாங்கள் பார்க்கிறோம். சாமுவேல் புத்தகம் 1வது புத்தகம் 2:2 சொல்லுகிறார், ஆண்டவரை போன்ற தூயவர் வேறு எவரும் இல்லர், உண்மை என்று வேறு எவரும் இல்லர், நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை. கடவுள் தூயவர். கடவுள் he is holy. யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள், எனக்கு நிகரானவர் யார் என்கின்றார் தூயவர். கடவுள் தூயவர் என்பதற்கு இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. ஆனால் யூத மதத்தில் கடவுளுடைய பெயரை பரிசுத்தப்படுத்துவது இஸ்ரேல் மக்களுடைய பிரைம் டியூட்டி, முதன்மையான கடமை. அவங்க என்ன செய்யறாங்களே தெரியாது. யூத மதத்தில், யூத கலாச்சாரத்தில் கடவுளுடைய பெயரை தூய்மைப்படுத்துவது அவர்களுடைய முதன்மையாக கடமையாக இருக்கிறது. பார்க்கிறோம். விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், லேவியர் புத்தகம் 22:32, எசாயா 29:23 இது குறிப்பிடப்படுகிறது. எப்படி இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய பெயரை தூய்மைப்படுத்தினார்கள்?
அவங்களுடைய கலாச்சாரத்தை எப்படி தூய்மைப்படுத்தினார் சொன்னா, முதலாவது கடவுள் தான் தங்களை படைத்தவர், கடவுள் தான் விடுவிக்கவர் என்று ஏற்றுக்கொள்வதன் வழியாக, accepting that God only saves us. கடவுள் தங்களை படைத்தவர், கடவுள் அதை ஏற்றுக்கொள்ளும் வழியாக அவர்கள் கடவுளுடைய பெயரை அவர்கள் தூய்மைப்படுத்தினார்கள். இரண்டாவது, அவர் தங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா வல்ல செயல்களையும் தியானிப்பதன் வழியாக அவர்கள் கடவுளுடைய பெயரை தூய்மைப்படுத்தினார்கள். மூன்றாவது, கடவுள் கொடுத்த கட்டளையை அவர்கள் வாழ்வதன் வழியாக இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய பெயரை தூய்மைப்படுத்தினார்கள். இந்த மூன்று வழிமுறைகளை அவர்கள் கடவுள் பெயரை தூய்மைப்படுத்தினார்கள். யார் தந்தையினுடைய பெயரை தூய்மைப்படுத்த முடியும்? அவர் ஏற்கனவே ஹோலி தானே, நீ நான் தூய்மைப்படுத்த முடியுமா? ஒரு பரிசுத்தராக இருக்கிறாரு, நாங்கள் கடவுளை பெயரை தூய்மைப்படுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வி நான் கேட்கலாம் இந்த இடத்துல. பழைய ஏற்பாட்டில் சில இடங்கள்ல கடவுள் தான் தன்னுடைய பெயரை தூய்மைப்படுத்துகிறார். கடவுள் தானாக தன்னுடைய பெயரை தூய்மைப்படுத்தக்கூடிய வல்லமை அவருக்கு தான் இருக்கு. நான் அவரோட பெயரை தூய்மைப்படுத்துறதுக்கு பார்க்கிறோம். எசேக்கியேல் 36:23 கடவுள் தன்னுடைய பெயரை தானாகவே தூய்மைப்படுத்திக் கொள்கிறார். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்திய என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். நீ தீட்டுப்படுத்த, ஆனா என்னால் புனிதப்படுத்த முடியும். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள். அடுத்தது பாருங்க, இன்னும் சில இடங்களில் ஓகே, கடவுள் தான் முதலாவது, கடவுள் தான் தன்னுடைய பெயரை தூய்மைப்படுத்தார். திருப்பேலத்தில் இருக்கு, தெளிவா இருக்கு. ஓகே, ஆனால் சில இடங்களில் மனிதர்களும் கடவுளுடைய பெயரை தூய்மைப்படுத்துகிறார்கள். இன்னும் சில இடங்கள் மனிதர்களால் கடவுளுடைய பெயர் தூய்மைப்படுத்தப்படுகிறது. விடுதலை பயணம் 20:7 லேவியர் 22 32 எசாயா 29 23 மனிதர்களும் கடவுளுடைய பெயரை தூய்மைப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு லேவியர் 22:32 இஸ்ரேல் மக்களிடையே நான் தூயவராக கருதப்படுமாறு என் திருப்பெயரை இழிவுபடுத்தாதிருங்கள். அடுத்தது பாருங்க, எசாயா 29:23 அவர் பிள்ளைகள் என் பெயரை தூயதென போற்றுவர். பிள்ளைகள் தூயதென போற்றுவர். எங்களால் கடவுளுடைய பெயர் தூயதாக்கப்படும். தூய்மைக்கு எதிர்க்கிறது இல்லை, தீட்டுப்படுத்துகிற சந்தர்ப்பங்கள் நிறைய. கடவுளுடைய பெயரை திருவிலியத்தில் எப்படி மக்கள் இஸ்ரேல் மக்கள் தீட்டுப்படுத்தினாங்கன்னு சொல்லி 4 இதை சொல்லுகிறார்கள். பாவங்கள் வழியாக கடவுளுடைய பெயர் தீட்டாகிறது. முதலாவது விக்கிர ஆராதனை, வேற வேற வழிபாடுகள் வழியாக கடவுளுடைய பெயர்களை அவர் தூய்மைப்படுத்தினார்கள். லேவியருக்கு எழுதிய லேவியர் புத்தகம் 18:21 23 எசாயா 20:31 சொல்லுகிறது. விக்கிர ஆராதனைகள் வழியாக கடவுளுடைய பெயரை இஸ்ரேல் மக்கள் தீட்டுப்படுத்தினார்கள். இரண்டாவது மரியாதையின்மை, irreverence. மரியாதையின்மையினால் கடவுளுடைய பெயர் தீட்டுப்படப்படுகிறது. லேவியருக்கு எழுதிய புத்தகம் 22:2. மூன்றாவது அநீதியும் தீய செயல்களினாலும், injustice and wickedness, இதால் கடவுளுடைய பெயர் தீட்டுப்படுகிறது. நான்காவது நிந்தனைகள், blasphemy, இதனால கடவுள் பெயர் தீட்டுப்படுகிறது. தூய்மைக்கு எதிர் தீட்டு. ஆனால் இஸ்ரேல் மக்கள் எப்படி தீட்டுப்படுத்தினார்னு சொல்லி இருக்கிறது. அதை எப்படி புனிதப்படுத்தினார்கள், எப்படி தீட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லி இம்ப்ளிகேஷன். நாங்கள் எப்படி இந்த கடவுளுடைய பெயரை தூய்மைப்படுத்த முடியும், எப்படி தூய்மைப்படுத்த முடியும்? நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவிவிலியத்தை எடுத்து, இது மலைப்பொழிவினுடைய ஒரு பகுதியாக தான் கொடுக்கப்படுது. மலைப்பொழிவு மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் மலைப்பொழிவு தான். அது நீங்க திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னா there are many orthopraxis. நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி இயேசு சீடர்களுக்கு கற்பிக்கிறார். அந்த நற்செயல்கள் அவலத்தை நீங்க செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், மலைப்பொழிவு பகுதியில் சொல்லப்படுகிற படிப்பினை நீங்க செய்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால், அதன் வழியாக நீங்கள் கடவுளுடைய பெயரை தூய்மைப்படுத்த முடியும் சொல்லுகிறார். அவர் கற்பித்த அனைத்தையும் வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன்னு சொன்னால், அந்த நற்செய்தல் வழியாக கடவுளுடைய பெயரை நாங்கள் தூய்மைப்படுத்த முடியும். இந்த முதலாவது, இரண்டாவது வேண்டல், மூன்றாவது வேண்டல், நான்காவது எல்லாமே ஒன்றோடு தொடர்புபட்டிருக்கிறது, தந்தையினுடைய இந்த இரண்டாவது மூன்றாவது வேண்டுதலை பார்க்க போறோம். தந்தையினுடைய ராட்சியம் வருக,
உமது ராட்சியம் வருக. தந்தையுடைய ராட்சியத்துக்கு எதிர் சக்தி இருக்கிறது. many anti-gods. இந்த anti-gods தான் தந்தையுடைய ராட்சியத்துக்கு தடையாக இருக்கிறது. என்னென்ன தடைன்னு சொன்னோம்னா இந்த anti-gods. க்ளோரி, தன் மகிமையை ஒரு 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 மகிமையை தேடி கொண்டு போகிற ஒரு தன்மை, அல்லது மதிப்பு தருவதாக இந்த உலகம் கொடுக்கிற ஒரு தன்மை, அல்லது சொத்து வெல்த், எல்லாத்தையும் ஒரு 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 கிரீட், எல்லாம் எனக்கு தேவைன்னு சொல்லி இருக்கிற ஒரு தன்மை. அதோடு வேர்ல்ட்லி ரிவார்டு, இந்த உலகம் சார்ந்த கைமாறுகளை நாங்கள் பெறணும்னு சொல்லி இருக்கிறது. இதான் இன்றைக்கு இருக்கிற ஆன்டி காட் பவர்ஸ். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், முதலாவது இது இப்போ இருக்கிற இந்த ஐடல் வர்ஷிப் என்னென்னு சொன்னால் காசின் மேல் இருக்கிற பற்று, வெல்த். அதான் இன்றைக்கு இந்த வெல்த் இஸ் வர்ஷிப்ட். ஆகவே அந்த தந்தையுடைய ராட்சியத்துக்கு இதுதான் தடையாக இருக்கிறது. தந்தையுடைய ராட்சியம் வர வேண்டும் என்று சொன்னால் அடுத்ததோடு தொடர்படுத்த அவருடைய திருவிழம் செய்யப்பட வேண்டும். எங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய திருவிழம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் அவருடைய ஆட்சியம் இருக்கிறது தான் இந்த 2-3 ஒன்றாக சொல்லுகிறது. ஆகவே கடவுளுடைய திருவிழத்துக்கு கிரீக்கில் பயன்படுத்துகிற வசனம் தெலேமா. இந்த வசனம் தான் பயன்படுத்தப்படுகிறது. இது மத்தேயு நற்செய்தியில் 6 தடவைகள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த 6 தடவைகளையும் இயேசு மட்டுமே பயன்படுத்துகிறார். இந்த வசனத்தை சீடர்கள் பயன்படுத்தவில்லை. இயேசு மட்டும் தந்தையினுடைய திருவிழத்தை பற்றி பேசுகிறார். அதுவும் தந்தையினுடைய திருவிழம் பற்றி பேசுகிற வேளையில் ஜெஸ்தமனில் இங்கே பேசப்பட்டதும் ஜெஸ்தமனில் பேசப்படுகிற திருவிழமும் ஒரே மாதிரி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சரியா? இந்த தெலேமா திருவிழம் பற்றி பேசுகிற வேளையில் அது எதோடு பயன்படுத்த திருவிழம் செய்யப்பட வேண்டும். எங்களுக்கெல்லாம் குழப்பம் தானே, என்ன திருவிழம், கடவுளுடைய விருப்பம் என்ன, இது கடவுளுடைய திட்டம், காட்ஸ் வில் சொல்றோம். வாட்ஸ் காட்ஸ் வில்? தெலேமா. இந்த தெலேமா செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது எங்க குறிக்கப்பட இந்த பாருங்க, மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21, மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 50, மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 31வது வசனங்கள்ல இந்த கடவுளுடைய திட்டம் செயல் வடிவம் பெற வேண்டும் என்று சொல்லி பொய்யை குறிப்பிடப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரம் நம்ம சொன்னது போல என்னென்ன கடவுளுடைய திருவிழம் என்று பார்த்தோம்னு சொன்னா, அந்த மலைப்பொழிவில் சொன்ன எல்லா காரியங்களும் தான். மலைப்பொழிவில் சொன்ன எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்கிற வேளையில் அதுதான் கடவுளுடைய திருவிழம். அதுதான் இந்த மலைப்பொழிவினுடைய கடைசி பகுதி 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பாருங்க. வாசிக்கிறவங்களுக்கு என்று சொன்னால் இதுதான் திருவிழம். ஆகவேதான் மலைப்பொழிவினுடைய ஒரு மையமாக இந்த செபம் கொடுக்கப்படுகிறது. மலைப்பொழிவினுடைய இறுதி பகுதியில் இயேசு அழகாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்லுபவரெல்லாம் விண்ணரசுக்கு செல்ல முடியாது, செல்ல இயலாது. மாறாக விண்ணுலகினுடைய தந்தையினுடைய திருவிழத்தின்படி செயல்படுகிறவரே, one who is doing poieo, செய்கிறவன் தான் அவன் போக முடியும். சொன்ன திருவிழம் என்னன்னு சொல்லி 24 இந்த இதில் சொல்லப்படுகிறது அழகாக. இதுதான் கடைசி பகுதி. மத்தேயு நற்செய்தியினுடைய மலைப்பொழியினுடைய கடைசி பகுதியில் 7ஆம் அதிகாரம் 24-27 அழகாக சொல்லப்படுகிறது. 24வது வசனத்தை பாருங்க. ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு, இவ்வார்த்தைகள் the whole thing, whole sermon on the mount, நான் இவ்வளவு நேரம் சொல்லி இந்த படிப்பினைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிறவனே, one who is listening all these things and doing it, பொய்யோ, வாழ்க்கையில் செய்கிறவன் தான் என்னுடைய திருவிழத்தின்படி நடக்கிறவன். அதுதான் கடவுளுடைய திருவிழம், வேறொன்றும் இல்லை. திருவிழம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் இயேசு கற்பித்த அந்த sermon of the mount, அதில் சொல்லப்பட்ட விஷயத்தை நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதான் கடவுளுடைய திருவிழம். அதான் சொல்றார். ஏன் நான் சொல்லுகிறேன்னு சொன்னால், கடவுளுக்கு கீழ்ப்படிவதும் தந்தையினுடைய திருவிழம். கீழ்ப்படுகிறேன்னு சொன்னா என்ன? கிரேக்கத்தில் கீழ்ப்படுகிறதுக்கும் கேட்கிறதுக்கும் ஒரே வசனம் தான். அக்குவோன்கிற வசனத்தை பயன்படுத்துவார்கள். சொல்லப்பட்டதையெல்லாம் நீங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறது, கேட்கிறது தான் கீழ்ப்படுகிறது.
கீழ்ப்படுகிறதுக்கு கிரேக்க மொழியில வேற வசனம் இல்லை, அக்குவோ. நீ கேட்கிறத நீ செய்யறதான் கீழ்ப்படுகிறது. ஸோ நீ கடவுள் இயேசுனார் கொடுத்த அனைத்து படிப்பினைகளையும் கேட்டு அதை கீழ்ப்படிஞ்சு அதை நடைபெற்றான்னு சொன்னால் அதான் கடவுளுடைய திருவிழம் நிறைவேறும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ தந்தை கீழ்ப்படிவது, இயேசுடைய வார்த்தை கேட்டது நடப்பது, செயல் கொடுப்பது. இரண்டாவது பதிக்குள்ள போறோம். எங்களுடைய அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். இதில் நாங்கள் சில வேளையில் நாங்கள் இந்த பூச புத்தகத்தில் நாங்கள் மண்டாடுறது எங்கள் அனுதின உணவை என்று சொல்லி. ஆனால் இந்த திருவிவிலியத்தை இந்த மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான உணவு என்று சொல்லியிருக்கும். இட்ஸ் எ வெரி ப்ராப்ளமேட்டிக் வேர்டு. பயன்படுத்துகிற வார்த்தை எப்பியூசியோன். எப்பியூசியோன்ற கிரீக் வார்த்தை தான் பயன்படுத்துகிறது. இது தேவையான உணவில். உனக்கு சில வேளை உனக்கு இந்த இன்றைக்கு பசிக்கு சொன்னால் போய் எனக்கு KFC சிக்கன் வேணும், எனக்கு இன்றைக்கு ஒரு பிரியாணி அடித்தா நல்லா இருக்கும். நேற்று வாரனேன்னு ஃபாதர் உதயதாஸ் சொன்னார், பாலப்பம் இருந்தால் நல்லா இருக்கும் காலையில். ஃபாதர் ஒரு நாள் பாலப்பம் தந்தார். தேவையான உணவு, விருப்பமான உணவு இல்லை, அனுதின உணவு, டெய்லி பிரெட். ஆனால் எங்களுடைய இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் இதில் தேவையான உணவு இருக்குது. ஆனால் பூசப்பத்தில் நான் செக் பண்ணி பார்த்தேன், அனுதின உணவுனா இருக்குது. எங்களுடைய சபை அப்படி தான் சொல்கிறேன், டேவிட் அனுதின உணவை தாரும்னே. ஆனால் இதில் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று இருக்குது. ஏன்னு சொன்னால் இந்த வசனம் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான வசனம். 4 அர்த்தங்களை கொடுத்து விவிலிய அறிஞர்கள் விளக்கியிருக்கிறார்கள். 4 அர்த்தம் இதில் பெறுகிறேன் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் இன்னும் அதை கம்ப்ளிகேட் ஆகக்கூடாது. அனுதின உணவு இன்று தேவையான உணவு இல்லை. உனக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்கலாம். பீட்சாவாக இருக்கும், சில பேருக்கு KFCயாக இருக்கும், சில மெக்டொனால்ட்ஸ் இருக்கும், சிலருக்கு அப்பமாக இருக்கும், பாலப்பமாக இருக்கும். அப்புறம் மதியத்துக்கு ஃபார் சொன்னார் சீ ஃபுட்டு செய்தாங்கன்னு சொல்லி. அது தேவையான உணவு அது. ஆனால் அனுதின உணவு. we are praying for daily bread. இது மிகவும் சொற்பமாக பயன்படுத்துகிற வசனம். இது மிகவும் சொற்பமாக பயன்படுத்துகிற வசனம். இது 4 அர்த்தங்களை கொண்டிருக்கிறது. இந்த எப்பியூசியன் சொல்றது பிரச்சனையான வசனம். ஒரு சிலர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இது உயிர் வாழ்வதற்கான பொருள். ஓகே, எப்பியூசின் என்று சொன்னா உயிர் வாழ்றதுக்கு. ஏமியிலேருந்து வருகிறது. ஏமின்னு சொன்னால் ஐ ஆம் ஏமி, நான் உயிர் வாழ்றேன். ஐஎம்னு சொன்னால் நான் உயிர் வாழ்கிறேன். அதற்காக பயன்படுத்துகிற வசனம். அதை ஒரு சில பேர் சொல்லுகிறார் இது ஆன்மீக உணவு. இது ஆன்மீக உணவு. சிலர் சொல்லுகிறார்கள் இது என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால் இன்றைய நாளுக்கான உணவு, அனுதின உணவு, நாளாந்தனா சாப்பிடக்கூடிய உணவு. 3வது இறுதி தீர்ப்பு, அடுத்த நாளுக்கான உணவு என்று சொல்லுகிறார்கள். 4 அர்த்தங்களை இது கொண்டிருக்கிறது. அடுத்த நாளுக்கான உணவு. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள் இறுதி தீர்ப்பு நாளில் த லாஸ்ட் பேங்குவட், அங்கே நான் சாப்பிட்ற ஒரு உணவு. ஆனால் பொதுவாக இது எதை கொடுக்கிறதுன்னு சொன்னால் நாளாந்த உணவு. இன்னைக்கு நாளுக்கு நாள் சாப்பிட்றதுக்கு இறைவன் உணவு தர வேண்டும். அதை தான் நம்ம மண்டாடுறோம். இது எதோடு தொடர்புபட்டிருக்கிறதுன்னு சொன்னால் விடுதலை பயண நூல் 16ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தோடு தொடர்புபட்டிருக்கிறது. எப்படி கடவுள் இஸ்ராயல் மக்களை அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்தது மட்டுமல்ல, மன்னாவை அவர் பாலநிலை கொடுத்தார். மன்னா கொடுத்து அவர்களை நாளாந்தம் போஷித்தார். அதை நினைவுபடுத்துகிறது. பாலை நிலத்தில் கடவுள் இஸ்ரேல் மக்களுக்கு அனுதினம் வழங்கிய மன்னாவை நினைவுபடுத்துகிறது இந்த உணவு. இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலை கொடுத்த கடவுள் மட்டுமல்ல, இஸ்ரேல் மக்களை பாதுகாத்த கடவுள் மட்டுமல்ல, நாளாந்தம் போஷித்த கடவுள் என்பதை இது எங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே இது தெய்வீக பராமரிப்பில் நாங்கள் வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. காட்ஸ் ப்ரொவிடன்ஸ். ஃபார் சொன்னால் அன்றைக்கி முதல் டாக்கில் கடவுள் மீது வச்சிருக்கிற ஒரு நாளாந்த எங்களுக்கு உணவு தாரம்னு சொல்லுகிற அந்த ஒரு இது. இங்கு நாங்கள் செபிக்கிற வேளையில் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிற வேளையிலே தனிநபருக்காக நாங்கள் செபிக்கலாம் சொல்றோம். எங்கள் உணவை தாரும், எங்கள் உணவை தாரும் சொன்னால் எனக்கு மட்டும் இல்லை, மாறாக ஒரு குடும்பமாக நான் செபிக்கிறேன். எங்க எல்லாருக்கும் உணவை தாரும். அதான் அந்த ப்ளூரல் யூஸ் பண்றதுக்கு அர்த்தம். தனி நபருக்காக அல்ல, ஒரு குடும்பமாக நாங்கள் செபிக்கிறோம். the entire humanity should be fed. எல்லாருக்கும் உணவை தாரும். எல்லா நாளுக்காக உணவை கேட்கல, நாளந்த அனுதினம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவை தாரும். உங்களுடைய ப்ரொவிடன்ஸ், காட்ஸ் ப்ரொவிடன்ஸ் நான் நம்பிக்கை வச்சுக்கிறேன். அனுதின உணவை தாரும்.
அனுதின உணவு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவையாகவும் உரிமையாகவும் இருக்கிறது இல்லையா? நாளந்து சாப்பிட்றது என்னுடைய தேவையும் என்னுடைய உரிமையும். தந்தையினுடைய பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுடைய அணிந்த உணவை பிடிங்கிக் கொள்ள முடியாது. இன்றைக்கு தான் நடக்குது. தந்தை பிள்ளை உறவு இருந்துன்னு சொன்னால் நான் மற்றவனுடைய உணவை அநியாயமாக பிடுங்கிக் கொள்ள முடியாது. தங்கள் வாழ்க்கை முழுவதும் தேவையான உணவினை சேர்த்து வைக்கவும் முடியாது இல்லையா? அன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு நிறைய பேர் ஏழைகளாக இருக்கிறது காரணம் என்ன? மற்றவன் உணவு பிடுங்கி வச்சுக்கொண்டு சேமித்து வச்சு கொண்டு இருக்கிறது. அது தேவையும் உரிமையும் ஒவ்வொருத்தரும் நாளாக சாப்பிட்றதுக்கு. இந்த சபத்தை நான் ஒவ்வொரு நாளும் மன்றார்னு இதை நினைக்கணும். ஒவ்வொரு பிள்ளையும் தந்தை கொடுத்த உணவை எப்படி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த சமம் சொல்லுது. எங்கள் அன்றாட உணவை தாரம் என்று செய்கிற வேளையில் மற்றவனோடு இது எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அர்த்தம் கொடுக்கிறது. அனுதின உணவு பகிர்வு. இன்றைக்கு இந்த டெய்லி பிரெட், இன்றைக்கு அனுதின உணவை நான் மற்றவனோடு பகிர்ந்து கொண்டால் அதுதான் கடைசி நாளில் த லாஸ்ட் பேங்குவட், எஸ்கத்தாலஜிக்கல் பேங்குவட், இறுதி நாள் உணவில் ஆண்டவர் என்னை அமர்த்துவார். இன்றைக்கு நான் அனுதின உணவை நான் மற்றவனோடு பகிர்ந்து கொண்டேன் என்று சொன்னால், நாளாந்த உணவை மற்றவனுக்கும் கொடுத்தேன் என்று சொன்னால், இறுதி நாள் உணவில் நீ போகிறதுக்கு பங்கு பெறுறதுக்கு நீ தகுதி பெறுகிறாய் என்பது அந்த செபத்தினுடைய அர்த்தமாக. ஆகவே தான் இயேசுநாதர் கடைசி போசனத்தின் போது சொல்லுகிறார், இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில் தான் நான் உங்களோடு திராட்சை பழ ரசத்தை குடிப்பேன். எப்ப எல்லா மக்களும் ஒன்றாக சேர்ந்து உணவருந்துகிறார்களோ, அந்த நிலை வருகிறதோ, ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய உரிமை உணவு கிடைக்குதோ, அப்பதான் நான் திராட்சை பழ ரசத்தை உங்களோடு அருந்துவேன். ஏன்னா அதோட அர்த்தம் இதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இன்னும் 2 பகுதி தான் இருக்கு. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். நான் மண்டாடுறேன், நான் குற்றங்களை மன்னிக்கிறேன்னு சொல்லி மண்டாடுறேன். நான் குற்றங்களை மன்னிக்காம இருந்தால் கடவுள் மன்னிக்க மாட்டார். கண்டிஷன் நோ, வெரி கிளியர். ஆகவேதான் இந்த குற்றங்கள் இந்த செபத்தினுடைய அடுத்த பகுதியை மன்னிப்பாக கொடுக்கப்படுகிறது. நான் மற்றவனுடைய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்தேயு நற்செய்தியில் அஃபேலேமையான்ற வசனம் தான் பயன்படுத்தப்படுது. குற்றத்துக்கு பயன்படுத்துறது, கடனுக்கு பயன்படுத்துகிற வசனம் உண்டு. நீ குற்றத்தை மன்னிக்கலன்னு சொன்னால் அந்த குற்றம் கிட்டத்தட்ட கடன் மாதிரியே இருக்கும். இட்ஸ் அ டெட். மத்தேயு நற்செய்தியில் நான் பயன்படுத்துகிறாரு. லூக்கா நற்செய்தியில் ஹமார்த்தியா, சின். மத்தேயு நற்செய்தியில் சின் என்று ஹமார்த்தியா பயன்படுத்தப்படவில்லை. இந்த வசனத்தை பயன்படுத்துகிறார். அஃபேலேமா சொன்னால் டெட், கடன். நீ மற்றவனுடைய குற்றத்தை நீ மன்னிக்கலன்னு சொன்னா உனக்கு கடனாகவே இருக்கும். இட்ஸ் a debt, you have to pay it back. கடவுள் மன்னிக்கிறானே அது மாதிரி நீ மன்னிச்சுக்கொள். இல்லைன்னு சொன்னா உனக்கு, நீ யாரையும் மன்னிக்கலன்னு சொன்னா கடன் பின்னாலே நீ தூக்கிட்டு தெரியவன அந்த கடனை. ஸோ forgiveness அது மட்டும் இல்லை, கடவுளை நாங்கள் இதை பற்றி பேசுகிறோம். பிள்ளைகள் தந்தையின் மன்னிப்பை கேட்பது போல நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், தந்தை மன்னிக்கிறாருன்னு சொல்லி, அதே போல எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு நாங்கள் அழைக்கப்படுகிறோம். மன்னிப்பது தந்தையினுடைய சொந்த பிள்ளைகளுடைய அடையாளம். Forgiveness is the part of their filial identity. இப்படி நாங்கள் இந்த உறவை பற்றி பேசுகிறோம். தந்தை உறவு, தந்தை மன்னிக்கிறாதானே, அப்படி சொன்ன மகனை மன்னிக்கத்தானே வேணும். Forgiveness is part of their filial identity. நீ அந்த தந்தையுடைய மகன் சொன்ன நீ கட்டாயம் மன்னிக்க வேண்டும் என்று தான் இது குறிப்பிடப்படுகிறது. 6வது கடைசி பகுதி, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. டைம் ஆயிட்டுனே. ஓகே, ஐ வில் ஃபினிஷ் இன் 5 minutes. ஓகே, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தரலும். இது ஒரு பெரிய ஒரு இறையியல் பிரச்சனை. Can God lead us into temptation? Seminarians, can God do it? It has a negative connotation, no? Can God lead us into temptation? Very ஒரு theological problem ஒன்று இருக்கிறது. இன்னும் theological problem நிறைய the biblical scholars are thinking, no? பெரிய ஒரு கடவுள் எங்களை சோதனைக்கு உட்படுத்த முடியுமா? What do you think? Anyway, you may have many questions. A serious theological problem.
தந்தை பிள்ளைகளை சோதனைக்கு உட்படுத்துவாரா? ஆகவேதான் சில அறிஞர்கள் இதை ஏற்க முடியாமல் they never use the word, they change the translation. டெம்டேஷன் வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ அமெரிக்கன் பைபிளில் வந்து they don't use it, they avoid. Don't subject us என்று சொன்னால் அவங்க நெகட்டிவாக பார்க்கிறார்கள். keep us away, keep us away. அடுத்த பைபிள் கண்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷன் லூவோனிதான்னு சொல்லிட்டு ஒரு செமான்டிக் ஒரு அர்த்தங்களை கிரீக்கில் இருக்கிற அர்த்தங்களை விளங்கப்படுத்த ஒரு டிக்ஷனரி, அதில் கூட ரிமூவ் டோன்ட் கோசஸ் பிகாஸ் பீப்புள் ஆர் திங்கிங் நிறைய பேர் நினைக்கிறார்கள் கடவுள் எங்களை சோதனைக்கு உட்படுத்த முடியாது, இது நெகட்டிவ், எதிர்மறையானது, முடியுமான்னு சொல்லி அந்த தான் அந்த ரியல் பிரச்சனை இருக்குது. என்று சொன்னால் பாப்ரசர் அந்த இது மாத்தின நேரம் பெரிய குழப்பம் தானே, abandon சொல்லி அந்த வசனத்தை பயன்படுத்தினார். he cannot lead us என்று சொல்லி. ஆனால் பாப்போம் அந்த பிரச்சனை என்ன மாதிரி தீர்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டில் மக்களுடைய நம்பிக்கையை சோதிப்பதற்காக கடவுள் சோதனையை கொடுக்கிறத பார்க்கிறோம். God can lead us into temptation to test our faith, to test our faith. மத்தேயு நற்செய்தியில் நான் பார்க்குறேன், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடக்க நூல் 21:1, விடுதலை பயணம் 15, 25, 16 இந்த பகுதிகளெல்லாம் God leads people into temptation, to test their faith. He is doing it. மத்தேயு நற்செய்தியின் சில பகுதி நியூ டெஸ்டமென்ட்ல நாங்கள் பார்க்குறோம். இட்ஸ் a சோதனை, டெம்டேஷன் வந்து இட்ஸ் a divine, it's a part of divine program, it's God designs. கடவுளுடைய ஒரு தெய்வீக ஒரு நிகழ்வாக காட்டப்படுகிறது. ஆகவே தான் இந்த இதில் மத்தேயு 4:1, மார்க்கு 1, லூக்கா 4 இதில் எல்லாம் பார்க்கிறோம். இட்ஸ் a divine plan. God கடவுளுடைய திட்டம் இது, to test our faith. தந்தைக்கு தெரியாமல், ஆனால் ஒன்று மட்டும் நாங்கள் இருக்கணும், God will lead us into temptation. தந்தைக்கு தெரியாமல் எந்த விதமான மோசமான காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காது என்ற அந்த ஒரு நம்பிக்கை, அதற்காக அப்படி இருக்கிறதுக்காக அவர் டெஸ்ட் பண்ணுவார். ஆகவே தான் மத்தேயு நற்செய்தியில 3 விதமான மக்களை இங்கு குறித்து காட்டுகிறார். விசுவாசம் பற்றி பேசுகிற வேளையில 3 விதமான மக்கள் கூட்டத்தை காட்டுவார். ஒன்று வந்து பிஸ்தேயோ, பீப்புள் ஆஃப் ஃபெய்த், நம்பிக்கையாளர்கள், செஞ்சூரியன் இல்லையா, சில வேளை வந்து காட்டுவார். டு ஷோ தட் தேர் ஆர் பீப்புள் ஹூ என்ன சொல்றது கம்ப்ளீட் ஃபெய்த் இருக்கிற ஒரு மக்கள் கூட்டத்தை காட்டுவார். அவர்கள் சொல்ற அந்த குரூப்பை சொல்றது பிஸ்தேயோ. இன்னொரு குழுவை காட்டுவார் ஒலிகோபிஸ்தேயோ. சீடர்களை பாச பேதுரு அடிக்கடி பேசுவார், யூ ஒலிகோபிஸ்தேயோ, பீப்புள் ஆஃப் லிட்டில் ஃபெய்த், பீப்புள் ஆஃப் லிட்டில் ஃபெய்த், ஒலிகோபிஸ்தேயோ. இன்னொரு குரூப் இருக்குது அபிஸ்தேயோ, பரிசேயர், சதுசேயர், இந்த கூட்டத்தை காட்டுவார் அபிஸ்தேயோ. ஆகவே மத்தேயு நற்செய்தியில் இந்த விசுவாசம் சீடர்களுக்கு ஒரு 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 அடிப்படையான ஒரு கேரக்டரிஸ்டிக் கட்டாயம் இருக்கணும். இந்த தந்தையில் கொள்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தை டெஸ்ட் பண்றதுக்கு he can lead us into temptation, எங்களை வழிநடத்த முடியும். தந்தை அனுமதி கொடுக்காமல் தீயவனுக்கு எங்கள் மேல் எந்த அதிகாரமும் இல்லை என்ற அந்த நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? ஆகவே நாங்கள் பார்க்கிறோம் இங்கே தியோலஜி வந்து தனாக், ஹீப்ரு பைபிளில் பழைய தோரா, இறைவாக்கினர்கள், ரைட்டிங்ஸ், விஸ்டம் லிட்ரேச்சர், இந்த 3 நாங்கள் இந்த ஞான நூல்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. தோராலையும் இறைவாக்கினர்களையும் நீ கடவுளுடைய கட்டளையை கேட்டு, if you are righteous you will be rewarded, if you are not righteous you will be punished. அதான் தியோலஜி. ஆனால் அது அப்படியே ஷிஃப்ட் ஆகுது ஞான நூல்கள்ல. ஜோபோட ஸ்டோரி சொன்னார் இல்லையா, ஞான நூல்ல இட் இஸ் ஷிஃப்டிங். ஈவன் இஃப் யூ ஆர் ரைட்டியஸ் காட் வில் பனிஷ். ஜோப் எதுவும் பாவம் செய்தானா? he was having that faith, not to test that faith. God can lead us into temptation. அந்த நம்பிக்கையை சோதிக்கிறதுக்கு அவர் எங்களை சோதனைக்கு உட்படுத்துவார். ஏனென்று சொன்னால் அவன் லைஃப், அதான் தோராலையும் முதல் 5 புத்தகத்திலையும் இறைவாக்கின நூல்லையும் என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், நீ கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு நடந்தான்னு சொன்னால் உனக்கு மீட்பு தான், உனக்கு கைமாறுதான். அது மாறுகிறது. ஏன்னு சொன்னால் God controls our life. விஸ்டம் லிட்ரேச்சர் தியோலஜி தான்.
எங்களுடைய வாழ்வு எங்கள் கையில் இல்லை, கடவுளுடைய கையில் இருக்கு. God controls our life. We just surrender. நாங்கள் எங்கள் வாழ்க்கையை கடவுள்கிட்ட கையளிக்க வேண்டிய. ஓகே. ஆகவே இந்த பகுதியினுடைய இறுதி இது தந்தையோடு உறவில் இருக்கிற ஒரு நிலை. நாங்கள் சோதனைக்கு உட்படுத்தாதபடி தந்தையோடு உறவில் இருக்கணும். ஏன் சோதனைக்கு உட்பட இறுதியாக கடைசி இது இறுதியாக இந்த சோதனைக்கு உட்படுத்தாத வசனத்தை ஜெஸ்தமனியில் பாவிப்பார். ஏன்னு சொன்னால் ஜெஸ்தமனியில் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சீடர்கள் தந்தையோடும் இயேசுவோடும் இருந்த உறவை உடைத்து கொண்டு போகிறார்கள். ஆகவே தான் அவர் சொல்லுவார் இந்த ஜெஸ்தமனியில் 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில், சோதனைக்கு உட்படுத்தாதபடி விழித்திருந்து செபிங்கள். என்ன சோதனை? தந்தையோடும் இயேசுவோடும் இருந்த அந்த உறவை உடைச்சு கொண்டு இந்த சீடர்கள் போக போறார்கள். ஒரு துன்பம் வேதனை வருகிற இயேசுநாதர் அந்த துன்ப வலியை தாங்க போகிறார்கள் சொல்லி கூட அவர்களுக்கு எந்த விதமான தாக்கமும் தன்னோடு இருந்த சீடர்களுக்கு இல்லை. அதுதான் சோதனை. They are breaking that relationship between God and Jesus. அந்த சோதனைக்கு உட்படுத்தாதபடி நீங்கள் விழித்திருந்து செய்வீங்கள். ஆகவே இறுதியில் நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் இயேசுவை கைவிட்டுட்டு ஓடுறார்கள், தோழமை மறுதளிக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் செல்லுகின்ற ஒரு நிலை இருக்கிறது நாங்கள் இங்கே பார்க்கிறோம். ஆகவே ஐ திங்க் இட்ஸ் டைம். ஓகே. தீயோனிடம் எங்களை விடுவித்தரலும் என்று சொல்கிற வேளையில் இந்த 3 தடவை விடுவிக்கிறது கடவுளால் மட்டும்தான் முடியும். இந்த வசனம் ரூசாய் என்கிற வசனம் 3 தடவை பயன்படுத்தப்படுது. 3 தடவும் கடவுள் தான் எங்களும் விடுவிக்க முடியும்னு சொல்லி பயன்படுத்துகிறார். வேற யாரும் எங்களை விடுவிக்க முடியாது. only God can. தீமை தீயவன் ஓகே இதுகளிலிருந்து எங்களை விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் கடவுள். ஸோ we have to have that relation. கடவுளோடு அந்த உறவில் நிலைத்திருக்க வேண்டும் நாங்கள் என்று சொல்லி இந்த செபம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. ஆகவே ஒரே ஒரு தீம் தான், கடவுளோடும் கொள்ள வேண்டும் அந்த உறவு, மனிதர்களோடும் நாங்கள் ஆழமான உறவு கொள்ள வேண்டும். இதுதான் இந்த செபத்தினுடைய ஆழ்ந்த கருத்தாக இருக்கிறது.